Hallelujah, hallelujah, hallelujah. स्तुति हो, स्तुति हो, स्तुति हो, स्तुति हो। धन्यवाद, 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 धन्यवाद। महिमा हो परमेश्वर, धन्यवाद, धन्यवाद, धन्यवाद। स्तोत्रम, 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 स्तोत्रम। धन्य राजा, स्तोत्रम, 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 स्तोत्रम। कर्तरे, धन्यवाद, हालेलुया। देवादि देवने, राजादि राजने, स्तोत्रम, स्तोत्रम। ஒருவராய் செய்கிறவரே, என் நம்பிக்கை, स्तोत्रम, धन्यवाद। எங்கள் ஜீவாதிபதி, स्तोत्रम, தேற்றிடுகிற தேற்றரவாளனே, हालेलुया। स्तोत्रम, எங்கள் விடிவெளியே உமக்கு ஸ்தோத்திரம். நாதா உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதரே உமக்கு ஸ்தோத்திரம். धन्यवाद, எங்கள் அதிசயமே, धन्यवाद। எங்கள் நித்தியமே, हालेलुया, धन्यवाद। ஆயிரக்கணக்கான சேனைகளின் கர்த்தாவே, धन्यवाद। யுத்தத்தில் நல்லவரே, எங்கள் நல்லவரே, स्तोत्रम, स्तोत्रम, स्तोत्रम। ஆண்டவரே, எங்கள் ஜீவாதிபதியே, स्तोत्रम, அற்புதமாக धन्यवाद। நடத்துகிற தேவனே, स्तुति, स्तुति। எங்கள் எண்ணங்கள் ஏற்றங்களெல்லாம் அறிந்திருக்கிற தேவனே, स्तोत्रम, 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 ஆழமான स्तोत्रम, சிலுவையை சுமந்து கிறிஸ்துவை ஆக்கிரமித்தார். स्तोत्रम, स्तोत्रम। எல்லா நோய்களையும் விளைவினைகளையும் धन्यवाद, சுமந்து धन्यवाद, धन्यवाद। स्तुति, 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 எங்களுக்கு முன்பாக நடந்து சென்றவரே, स्तुति, எங்களுக்கு முன்னான வழியை உண்டாக்கினவரே, स्तुति, स्तुति। உம்முடைய புயம் எங்களுக்கு வெளிப்பட்டது. हालेलुया, धन्यवाद। கர்த்தாவே, அற்புதரே, धन्यवाद, राजाधिराजा, धन्यवाद, எங்கள் எண்ணங்களெல்லாம் ஆராய்ந்து धन्यवाद। சகத்தினால கிடப்பீரே, धन्यवाद, 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 धन्यवाद। ஒவ்வொரு குடும்பங்களையும் விடுதலையும் பிரசனம் அமர்வடியார். स्तोत्रम, स्तोत्रम। ஒவ்வொரு கூடாரங்களையும் தேவ ஆவியானவரை இறக்கும்படியார். உமக்கு ஸ்தோத்திரம். धन्यवाद, பரிசுத்தரே, हालेलुया। ஆச்சரியமான வழியெடுத்து கலைந்த தேவனே, स्तोत्रम, स्तोत्रम। இந்த உபவாச நாளிலே தேவனை हालेलुया, स्तोत्रम, வேட்பிக்கும்படியா இந்த நாளை திருவிழப்படும்படியாக ஸ்தோத்திரம் அப்பா. என் அரணே, எங்கள் கோட்டை, स्तोत्रम। எங்கள் நம்பிக்கை, Thank you, Lord. धन्यवाद, ईश्वर। பரிசுத்தமானவரே, மகிமை உள்ளவரே, हालेलुया, धन्यवाद। Yes, Jesus. ஜெபிப்போமா? துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. மீண்டும் ஒரு விசை இந்த புதிய நாளிலும் தேவனாய கர்த்தருடைய சமூகத்திலே स्तोत्रम, உபவாச स्तोत्रम, நாளிலே स्तोत्रम। நாங்கள் உபவாசத்தோடு உடைய சமூகத்திலும் Yes, Jesus. हालेलुया, Hallelujah. धन्यवाद। Amen. स्तोत्रम, स्तोत्रम, Yes, स्तोत्रम। Jesus. Praise the Lord. Amen. ஒவ்வொரு நாளும் உடைய வசனம் Amen, ராஜா. நாளுடைய வார்த்தைப்படி இந்த உபவாச நாளிலே Yes, பிரபு, धन्यवाद। நாங்கள் எங்களை சீர்படுத்திக் கொண்டு உமக்கு முன்பாக நாங்கள் हालेलुया, धन्यवाद। स्तोत्रम, स्तोत्रम। ஐயா உடைய சமூகத்தில் இந்த நாளில் Yes, ஜெபிக்கும் பிரபு, धन्यवाद। ஜெப ஆவியினால் நிரப்பும். இந்த தேசம் மீண்டும் ஒரு விசை தேவனால் உணரப்பட்டு ஆமென், தேவனுடைய धन्यवाद। பெரிதான ஆறுதலையும் கிருபையும் சமாதானத்தையும் இந்த தேசத்தின் குடிகளும் தேவ ஜனங்களும் தேவ தாசர்களும் Yes, பிரபுஜி, பெற்றுக்கொள்ளும்படி धन्यवाद। மீண்டுமாய் எங்களிடத்திற்கு நீர் திரும்பி வர हालेलुया, நாங்கள் மண்டையில் धन्यवाद, திரும்பப்பட ईश्वर। உபவாச நாளில் அதற்காய் நாங்கள் கர்த்தாவே எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஜெபிக்க காணொலியை கண்டுகொண்டிருக்கிற Yes, ஜனங்களும் கூட இந்த நாளிலே धन्यवाद। ஜெப சிந்தையினால நீர் நிரப்பும்படி Yes, Lord. ஆவியானவர் ஒவ்வொருவரையும் Amen. விடுதலையின் ஆவியானவர் எங்களை हालेलुया, ஜெபத்தை धन्यवाद। स्तोत्रम, உடைய ஜெப स्तोत्रम, மகிமையான இந்த स्तोत्रम। நாளை மூடிக்கொள்ளும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். Amen. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எல்லாரும் மீண்டும் கூட
நீங்கள் உங்களுடைய கூடாரங்களை உபவாசித்து ஜெபியுங்கள். இதனால் எங்களுடைய தேவனை நோக்கி நாம் பார்த்து ஒரு பாடலை அர்ப்பணத்தோடு நாம் பாடுவோம். உந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை பயன்படுத்துவோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் 10 லட்சம் பேருக்கு அதிகமாக இந்த கொரோனா வியாதி பரவி இருக்கிறது. இந்த இந்தியாவில் 10 லட்சம் பேருக்கு அதிகமாக 25,000 பேருக்கு மேலே மறித்து விட்டார்கள். ஒரு தெளிவான விளக்கமாக இந்த உலகத்தில் இந்தியா 2வது இடத்துல இந்த கொரோனா வியாதி பரவி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆகவே நாம் இந்த பாரத்தோடு கூட இந்த உபவாச நாட்களை உங்கள் கூடாரங்களிலே நீங்கள் பாரப்பட்டு செபியுங்கள். இந்திய தேசத்திற்காக ஜனங்கள் மேல் மனதுருக வேண்டும். ஜனங்கள் தேவனுடைய திருப்பப்பட வேண்டும், மனஸ்தாப்பட வேண்டும். இந்த வைரஸ் அப்படியே தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் அல்லேலூயா தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அப்படியே இந்த நாட்களை கர்த்தருடைய புயம் வெளிப்பட முடியாமல் நீங்கள் ஒருவரும் ஜெபியுங்கள். தொடர்ந்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக மீண்டும் இந்த பாடலை தேவ சமூகத்திலே பாடுவோம்.
விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உங்க நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உங்க அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் சிலுவை ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமே, சிலுவை ரத்தம் தெளிக்கப்பட வேண்டுமே, ஜீவனதி பெரியோர் வேண்டுமே, ஜீவனதி பெரியோர் வேண்டுமே. உங்க நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உங்க அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உங்க நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உங்க அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஜெபசேனை எங்களிடம் வேண்டுமே, ஜெபசேனை எங்களிடம் வேண்டுமே, உபவாச கூட்டங்கள் வேண்டுமே, உபவாச கூட்டங்கள் வேண்டுமே. உங்க நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உங்க அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. உங்க நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உங்க அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் எல்லா வியாதிகள் பலவீனங்களை காணக்கூடாத என் தேவனே, invisible God, invisible enemy, அதிர்ஷ்டமான தேவன், காணக்கூடாத இந்த வைரஸை உம்மால் அழிக்க முடியாதோ தேவனே. அவ்வளவு காலங்கள் இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்களுக்கு இந்த நாளை ஒரு மனஸ்தாபத்தை கட்டளையிடுங்க. தேவவாதத்தில் தேவனை கேட்டபடி துக்கப்படும்படியாக, மனஸ்தாபப்படும்படியாக ஜனத்தை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோமா தேவமே. அவர்களை கட்ட ஒரு விசை உடைய கஷ்டம் கடற்சங்கள் ஒவ்வொருவரையும் உயர்ப்பிக்கும்படியாக கேட்கிறோம். நீ மனதுருக்கப்பட தேவன், நீங்க சேர்ந்து மனஸ்தாபங்களை கட்டாக ஒரு விசை தேவமே. நீதான் இறங்க மாட்டோம், நீங்க இறங்குங்கப்பா. உடைய சமூகத்தை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். உமால்தான் கூடும், எல்லாம் கூடும் அப்பா. சாத்தான் கொண்டை தகர்த்து விழ வேண்டுமே, சாத்தான் கொண்டை தகர்த்து விழ வேண்டுமே. சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே, சாபம் நீங்கி சமாதானம் வரணுமே. உங்க நாமம் மகிமை பெற
அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. இந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. இந்த அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. துதிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். Yes, Lord. ஜெபசேனை எங்கும் எழும்ப வேண்டுமே. ஜெபசேனை எங்கும் எழும்ப வேண்டுமே. உபவாச கூட்டம் பெருக வேண்டுமே. உபவாச கூட்டம் பெருக வேண்டுமே. உந்தன் நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே. உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். கிருபை நிறைந்த இந்த நல்ல கர்த்தரை மனது விடுதலை தீங்கு செய்ய மனஸ்தாபப்படுகிற தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரே, உடைய மனதிற்கும் தேசங்களுக்கு கடவுளாச்சு. அறியாமையினாலே ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள். கர்த்தாவே, அறிந்தும் செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறேன். மனஸ்தாபத்தின் பிரசன்னம், தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் விளைவிட்டு பாரும் வியப்பையும் நாளையும் பரிசுத்தாவினர் தேசத்தின் கலைகள் மேலே நடுவிலே கிரியை செய்க. எந்த மட்டுமே கோபமாக இருக்கிறப்பா, எந்த மட்டும் கோபமாக இருக்கு உடைய மனதிருக்கும் ஜனங்களுடைய இருதயங்கள் கல்லான இருதயங்கள் சபையாக மாற்று. இந்த காலங்களை வினோதி பார்க்க கணியப்பட்ட இருதயங்கள், வைராக்கியமுள்ள இருதயங்கள், பொல்லாத இருதயம், திருக்குள்ள இருதயம் நவமான இருதயமாக சுத்த இருதயமாக மாற்றப்படுகிறார். எங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோம். உபாகம புத்தகம் 33 அதிகாரம் 27 வசனம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், everlasting God, அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம். இந்த நாட்களிலே நமக்கு தேவன் everlasting God, அநாதி தேவன் எனக்கு அடைக்கலம். சொல்லுவோமா? அநாதி தேவன் எனக்கு அடைக்கலம். அநாதி தேவன் எனக்கு அடைக்கலம். சேர்ந்து சொல்லுவோம். அநாதி தேவன் எனக்கு அடைக்கலம். அநாதி தேவன் எனக்கு அடைக்கலம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநாதி தேவன் எனக்கு அடைக்கலம். அநாதி தேவன் எனக்கு அடைக்கலம். அவருடைய நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரம். அவருடைய நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரம். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். ஆமென். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்கள் அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். everlasting God. நேற்று தினத்திலே கேட்ட தேவ செய்தியை போல சகல கிருபையும் பொருந்திய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார்? நித்திய மகிமைக்காக அழைத்திருக்கிறார். நித்திய மகிமைக்காக அழைத்த தேவன் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார்? எதற்காக? நித்திய மகிமைக்காக நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அழைத்த தேவனுடைய பெயர்தான் அநாதி தேவன். ஆமென். நேற்று தினத்திலே 1 பேதுரு 5:10 நாம் வாசித்தோம். வாசிக்கலாமா மீண்டும் அந்த வார்த்தையை? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்காக அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடுகிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமென் சொல்லுவோம். அவருடைய பெயர் அநாதி தேவன். நம்மை நித்திய மகிமைக்காக அழைத்தவருடைய பெயர் தான் everlasting God, அநாதி தேவன். எனக்கு அடைக்கலம். அவருடைய புயங்கள், நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஓங்கிய புயத்தை கொண்டு தேவனுடைய ஜனத்தை வெளியே கொண்டு வந்தார். ஓங்கிய புயம். இந்த புயம் ஓங்கிச்சு ஜனத்தை செங்கடலை பிளந்து வெளியே கொண்டு வந்தது. கானானிலே 7 விதமான சத்துருக்களை துரத்தியது. உபாகம புத்தகம் 9 அதிகாரம் 29 வசனத்திலே வாசிக்கிறோம். நீ உமது மகா பலத்தினாலும் ஓங்கிய முயற்சியாலும் புறப்பட பண்ணின இவர்கள் உமது ஜனமும் உமது சொந்தமாய் இருக்கிறார்களே என்று விண்ணப்பம் பண்ணினேன். உம்முடைய சுதந்திரமான ஜனம் ஐயா என்று விண்ணப்பம் பண்ணினேன் என்று மோசே தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீர் உமது
புயத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணின இவர்கள். ஓங்கிய புயம் அவர்களை புறப்பட செய்தது. பார்வோனுடைய அரசாட்சிக்கு முன்பாக, ராஜரிகத்துக்கு முன்பாக அவருடைய ஓங்கிய புயம் புறப்பட பண்ணினது. அல்லேலூயா. அவருடைய ஜனம் சுதந்திரமான ஜனம். அப்படிப்பட்ட அந்த நித்திய புயங்கள் எங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 13:7 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தார். 13:17 13:17 இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன், இஸ்ரவேலராகிய ஜனத்துடைய தேவனுடைய பெயர் என்ன? அனாதி தேவன். இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவனுடைய பெயர் தான் அனாதி தேவன். நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புயபலத்தினால் அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி 40 வருஷங்களமாய் வனாந்தரத்தை அவர்களை ஆதரித்து கானான் தேசத்திலே 7 ஜாதிகளை அழித்து அவருடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய புயம் அநாதி தேவனுடைய புயம் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. everlasting God, அநாதி தேவனுடைய. ஆகவே நாம் சொல்ல முடியும், என்னுடைய அநாதி தேவனை எனக்கு அடைக்கலம். நம்முடைய அநாதி தேவனை நமக்கு அடைக்கலம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அந்த புயம். அல்லேலூயா. அல்லேலூயா. மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அந்த புயம் வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதிகளை எல்லாம் ஜெயித்த புயம் நமக்கு இல்லையோ? ஆகவே இந்த நாட்கள்ல அந்த ஆதாரத்திலே, அந்த அடைக்கலத்துக்கு நாம் புகுந்து கொள்வோம். நமக்கு இந்த பூமியிலே அடைக்கலம் ஒன்று உண்டு என்று சொன்னால், அடைக்கலம் வேறு எதுவும் நமக்கு அடைக்கலம் அல்ல. அல்லேலூயா. அடைக்கலம் நமக்கு பாதுகாப்பு. அந்த நித்திய புயத்தை கொண்டு நம்ம இன்னும் மீட்டெடுக்க முடியுங்கிற ஒரு ஆதாரம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆதாரம் நமக்கு புதிய பாட்டு காலத்திலே ஆதாரம் என்று சொன்னால், மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அந்த இயேசுவையே நமக்கு ஆதாரமாக வைத்திருக்கிறோம். நமக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி பார்க்கிறோம். தாவீது அதையே நிறுத்தி நோக்கி பார்த்தான். அந்த புயம் அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கு வெளிப்பட்டது? அந்த புயம் யாருக்கு வெளிப்பட்டது? ஏசாயா 53:1 வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 1வது எங்கள் வசனம். மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? யாருக்கு வெளிப்பட்டது கர்த்தருடைய புயம்? இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிக்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். இளம் கிளையை
விரும்புகிறார், அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்கதாக ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. யாருக்கு அவருடைய புயம் வெளிப்பட்டது? அல்லேலூயா. அழகில்லாதவருக்கு, சௌந்தரியம் இல்லாதவருக்கு, விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவருக்கு அவருடைய புயம் அவருடைய நித்திய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? பெருமூச்சு விட்டு பார்த்து தேவனை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆளாட்டிகளை கொண்டு அடித்து வேலை வாங்கி அவர்கள் அழகும் சௌந்தரியங்களும் வேலை செஞ்சு அவர்களை உருக்கிட்டான். அதனாலதான் இருப்பு கால வாசல் வழியாக எங்கிருந்து அவர்களை திரும்பினார்? இருப்பு கால வழியில், இருப்பு கால வாயில் இருந்து இரும்ப உருக்கிற மாதிரி பார்வோன் அவர்களை உருக்கினான். அல்லேலூயா. இருப்பு கால வாசல் இரும்பை உருக்கிறது போல உருக்கினான். அந்த இருப்பு கால வாசலில் இருந்து அந்த ஓங்கிய புயம் அவர்களை மீட்டது. இருப்பு காலவாசல், காலவாசல் உருக்கிற இடம், பட்டி. எகிப்தில் அவர்களை உருக்குனான், பட்டியில போட்டு, பட்டறையில போட்டு உருக்குனான். அப்படிப்பட்ட வேலையில உன்னுடைய வாழ்க்கை சௌந்தரியம் விரும்பப்படாதது, அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, விரும்பத்தக்க ரூபம் இல்லாதது. பாடுகளை கிறிஸ்துக்களை அனுபவிக்கும் போது உன்னுடைய ரூபம் மாறலாம், விரும்பத்தக்கதாக இல்லாத ரூபமா இருக்கலாம், சௌந்தரியம் மாறலாம். அல்லேலூயா. அழகு மாறலாம், ஆனால் அவருடைய புயம் வெளிப்படும். அந்த நித்திய புயம் நமக்கு இன்றைக்கு ஆதாரமா இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த புயம் வெளிப்பட்டது. அந்த புயம் யாருக்கு வெளிப்படுகிறது? தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுகிறது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பாடுகளை அனுபவித்து உனக்கு அழகும் இல்லையோ, சௌந்தரியம் இல்லையோ, விரும்பத்தக்க ரூபம் இல்லையோ, உன்னை பார்த்து தேவனுடைய சபையை பார்த்து சொல்கிறார், தேவனுடைய புயம் உனக்கு வெளிப்படும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த இயேசுவை தான் ஏற்றுக்கொண்டாய், அந்த இயேசுவை தான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாய். அவர்களுக்கு புயம் வெளிப்படுகிறது. யோவானுக்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? அநேக கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை விசுவாசிக்க முடியவில்லை. கண்ணிருந்து காணாது, காதிலிருந்து கேளாது, இருதயம் உணராதபடி, ஆரோக்கியம் வரப்படாதபடி கடினமாக்கப்பட்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. 40வது வசனம், அவர்கள் கண்களினால் காணாமல், இருதயத்தில் உணராமல், குணப்படாமல் இருக்கும்படிக்கு, நானுடைய ஆரோக்கியமாக்கம் இருக்கும்படிக்கு அவருடைய கண்கள் அவர்களுக்கு குருடாக்கி இருதயத்தை கடினமாக்கினார்.
ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசும்போது இவர்களை சொன்னார். ஏசாயா எப்ப சொன்னா? அவருடைய மகிமையை கண்டு. எந்த அதிகாரம்? ஏசாயா புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்க முடிகிறது. அவருடைய மகிமையை கண்டு 9-10 வசனங்களை பேசுகிறார். படிக்க வேண்டாம். அவருடைய மகிமையை கண்டு அவன் பேசுகிறான். தேவன் யாருக்கு, தேவனுடைய புயம் யாருக்கு வெளிப்படுகிறது? அவருடைய புயம்ங்கிறது என்ன செய்யறது? ஓங்கிய புயம்ங்கிறது ஒரு பராக்கிரம் செய்யறது. புயம்ங்கிறது என்ன? ஒரு வல்லமை, பராக்கிரமம், இதை குறிக்கிறது. அல்லேலூயா. புயம் என்றால் என்ன? தாம். இதுல என்ன இருக்கிறது? ஒரு பலம் இருக்கிறது. புயத்துல என்ன இருக்கிறது? பலம். தேவனுடைய பலம் ஓங்கியது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த புயம் யாருக்கு வெளிப்படுகிறது? ஓங்கி வெளிப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்தாவியானவர் ஓங்கி வெளிப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தாவின் வல்லமை யாருக்கு வெளிப்படுகிறது? யோவானின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்க, எத்தனை அற்புதத்தை கண்டாலும் விசுவாசிக்க மாட்டார்கள். அற்புதத்தை கண்டவர்களுக்கு அவருடைய புயம் வெளிப்படாது. அற்புதத்தை கண்டும் அவர்கள் விசுவாச அறிக்கை செய்ய வேண்டும். ஏன்? அவர்களுக்கு புயம் வெளிப்படாது. தேவனுடைய புயம் வெளிப்படும் போது பெரிய ஒரு எழுப்புதல் வருகிறது. தேவனுடைய ஜனத்துங்களுக்கு தேவனுடைய புயம் வெளிப்பட்டு, அல்லேலூயா, அல்லேலூயா, சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்து பெரிய ஒரு எழுப்புதல் கடந்து வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, பெரிய ஒரு எழுப்புதல் வந்தது. அவருடைய புயம் வெளிப்படும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கிறது. பெரிய ஒரு எழுப்புதல். அது எந்த மனுஷனாலும் முடியாதது. இந்த உலகத்திலே செய்ய முடியாத பராக்கிரம காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் நாங்க சங்கீதம் 118, 15, 16 வாசிக்கிறோம். நிதிமாடி கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரம் செய்யும். கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரம் செய்யும். பராக்கிரம் வலதுகரம் என்கிறது. அவருடைய புயம் என்கிறது. அவருடைய புயம் வெளிப்படும் போது ஒரு பராக்கிரமம் வெளிப்படுகிறது. என்ன வெளிப்படுகிறது? பராக்கிரமம் வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே தான் ஆகும். இந்த நாட்களே தேவனுடைய பராக்கிரமம் எப்படி வெளிப்படுகிறது? பரிசுத்த ஆவியை கொண்டு. யாருக்கு வெளிப்படுகிறார்? யாருக்கு வெளிப்படு? திருச்சபைக்கு அவருடைய புயம் வெளிப்படுகிறது. அசாத்தியத்தை சாத்தியமாக மாற்றும். அசாத்தியமான காரியம் அதை சாத்தியமாக மாற்றும்.
42வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 12:42-43. ஆகிலும் அதிகாரிகளும் அநேகர் அவர்கள் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்தில் புறம்பாக்கப்படாதபடி பரிசை நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷனால் வருகிற மகிமை அதிகமாக விரும்பினார்கள். தேவனால் வரக்கூடிய மகிமையிலும் மனுஷரால் வரக்கூடிய மகிமையை அதிகமாக விரும்புகிறார்கள். ஏன் விசுவாச அறிக்கை செய்ய முடியவில்லை? தேவனால் வரக்கூடிய மகிமையிலும் மனுஷரால் வரக்கூடிய மகிமையை அதிகமாக விரும்புகிறார்கள். தேவனால் வரக்கூடிய மகிமையிலும் மனுஷரால் வரக்கூடிய மகிமையை நாம் விரும்பக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 3:19 வாசிக்கலாம். யோவான் 3:19. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாததாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. ஒளியை பார்க்க இருளை விரும்புறாங்க, சத்தியத்தை பார்க்கல அசத்தியத்தை விரும்புறாங்க. தேவனால் வரக்கூடிய மகிமையை பார்க்கலும் மனுஷரால் வரக்கூடிய மகிமையை விரும்புறாங்க. ஆகவே தான் விசுவாசம் வைக்க முடியல. தேவனுடைய புயம் வெளிப்பட படிக்கிறது, பரிசுத்தாவுடைய வல்லமை வெளிப்பட படிக்கிறது. ஏன் பரிசுத்தாவுடைய வல்லமை வெளிப்பட படிக்கிறது? தேவனால் வருகிற மகிமையை பார்க்கலும் மனுஷரால் வரக்கூடிய மகிமையை அதிகமாக விரும்புகிறாங்க. ஒளியை பார்த்து இருளையே அதிகமாக விரும்புகிறார்கள். ஆகவே அவர்கள் தேவனை சரியாக அறிக்கை செய்ய முடியவில்லை. அல்லேலூயா. தேவனை தேவன் அறிந்தும் அவர்கள் அறிக்கை செய்யவில்லை. ஆகவேதான் அவர்களே தேவனுடைய புயம் அவர்களுக்கு வெளிப்படாது. பரிசுத்தாவுடைய வல்லமை இந்த நாட்கள்ல invisible God, invisible enemy. அதரிசனமான தேவன் காணக்கூடாத இந்த வைரஸை அழிக்கணும். அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் வெளிப்பட முடியும். அந்த வல்லமைதான் புயமாக வெளிப்பட வேண்டும். அதை தவிர ஒன்றும் செய்ய முடியாது. எங்கே அந்த வைரஸ் இருக்குது, எப்படி பிடிக்க முடியும், எங்க காண முடியுதோ ஒன்றுமே சொல்ல முடியல. இந்த காலத்துல இந்த பரிசுத்தாவுடைய வல்லமையை தவிர வேற எந்த மனுஷனாலும் இதை தப்பிக்க முடியாது. ஆணித்தரமாக நம்ம சொல்ல முடியும். மினிஸ்டரா இருக்கட்டும், எந்த கும்பனா இருக்கட்டும், எந்த தலைவரா இருக்கட்டும், ராஜ்யத்தின் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறதாக இருக்கட்டும், அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் பூச்சக்கரத்தின் மேல். அல்லேலூயா. உலகத்தின் மேல் யார் ராஜரீகம் பண்ணுகிறார்? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். இப்படிதான் வாசிக்கிறோம். சங்கீத புத்தகத்திலே 93ஆம் சங்கீதத்திலே இருக்கிறது. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கட்சியாக கட்டிக் கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. நீர் அனாதியாக இருக்கிறீர், அனாதி தேவனாக இருக்கிறார். அவர் ராஜரீகம் பண்ணுகிறார், அவர் பராக்கிரமத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில்தான் இந்த காணக்கூடாத இந்த வைரஸை, இன்விசிபிள் எனிமி, இன்விசிபிள் வைரஸ், இதை அழிக்கன்னு சொன்னால் அந்த பராக்கிரம் செய்யக்கூடிய புயம் பரிசுத்தாவுடைய வல்லமையை வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அது ஒன்றுதான் எதிர்க்கக்கூடிய வல்லமை பெற்றதுடைய இந்த உலகத்தில் மறந்தால் எதிர்க்க முடியாது, எதிர்க்க முடியாது. எத்தனை ஒரு வைரஸ் போனா அடுத்த வைரஸ் வந்துகிட்டே இருக்கு, ஒரு நோய் போனா
அடுத்த நோய் வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு காலங்களிலும் பிளாக், காலரா, அல்லேலூயா சொல்ல, ஒவ்வொரு காலங்களையும் சார் என்னதெல்லாமோ வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு காலங்களிலே சார்ஸ், பல காலங்களிலே பலவிதமான வைரஸ்கள் ஒவ்வொரு காலங்களையும் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்விசிபிள் காட், இன்விசிபிள் எனிமி, இதை அழிக்க என்று சொன்னால் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை, மேற்கொள்ள முடியாது. இந்த வேத வசனத்தை நாம் திரும்ப திரும்ப அறிக்கை செய்ய முடியும். உன்னை மேற்கொள்ள முடியாது. அதற்கு தேவை பரிசுத்தாவினுடைய வல்லமை தேவை. ஆனால் நாம் தேவனால் வரக்கூடிய மகிமையிலும் மனுஷரால் வரக்கூடிய மகிமையை அதிகமாக விரும்பிடக்கூடாது. தேவனால் வரக்கூடிய மகிமை, இஸ்ரவேல்ல முதல் ராஜா சவுல் தேவனால் வரக்கூடிய மகிமையிலும் மனுஷரால் வரக்கூடிய மகிமையை விரும்பினார். தாவீது தேவனால் வரக்கூடிய மகிமையை விரும்புகிறான். அவன் சரியாக அறிக்கை செய்கிறான். மனுஷரால் வரக்கூடிய மகிமை அவன் உடனே ராஜாவாக சவுல் கொண்டு 1000 தாவீது கொண்டு 10000 என்று புகழ் பாடும் போதே மனுஷரால் வரக்கூடிய மகிமையிலே அவன் அல்லேலூயா அகமகிழ்ந்திருக்கலாம், கழித்திருக்கலாம். மனுஷரால் வரக்கூடிய மகிமையை அவன் விரும்பல. நீ மனுஷரால் வரக்கூடிய மகிமை, தேவன்ல உன்னை சிங்காசனத்தில் தூக்கி வைக்கணும். மனுஷரால் வரக்கூடிய மகிமை நீ விரும்பினார்கள். அதிகமா இன்னைக்கு இந்த காலங்களில் மனுஷரால் வரக்கூடிய மகிமை தான் அதிகமா விரும்புகிறார்கள். தேவனுடைய ஜனம், தேவனுடைய சபை அப்படி விரும்பக்கூடாது. மனுஷரால் வரக்கூடிய மகிமையை விரும்புகிறவர்களுக்கு பரிசுத்தாவுடைய வல்லமை வெளிப்படாது. அனாதி தேவன் அந்த புயம் வெளிப்படாது. இந்த பூச்சக்கரத்திலே வெளிப்பட சொன்னால் தேவனால் வரக்கூடிய மகிமையை தேட வேண்டும் அதிகமாக. அநேகர் இன்றைக்கு தேவனால் வரக்கூடிய மகிமையையும் மனுஷரால் வரக்கூடிய மகிமை அதிகமாக தேடுகிறார்கள். அப்படி தேடும் போது, விரும்பும் போது, அநேகர் அப்படி விரும்புறாங்க. மனுஷரால் வரக்கூடிய மகிமை அதிகமா விரும்புறாங்க. ஆவிக்குரியவர்கள் ஒருபோது அப்படி விரும்பக்கூடாது. உலகம் விரும்பலாம். தேவனுடைய ஜனம் மனுஷரால் வரக்கூடிய மகிமை அதிகமாக விரும்பவே கூடாது. அப்படி விரும்பினால் பரிசுத்தாவுடைய வல்லமை இந்த புயம் உனக்கு வெளிப்படாது. அல்லேலூயா. உனக்கு வெளிப்படாம உன் கண்ணை, உன் இருதயத்தை, உன் காதை அவர் குருடாக்கிறார், அடைத்து விடுகிறார். அல்லேலூயா. தேவனால் வரக்கூடிய மகிமையை அதிகமாக தேட வேண்டும். தாவீது தேவனால் வரக்கூடிய மகிமையை அதிகமாக தேடினான். எத்தனை தடவையோ சவுலை கொன்று போடுவதற்கு சவுல் ராஜாவை அவனுக்கு அனுமதிக்கப்பட்டது. கொன்னுட்டு அவன் ராஜாவா இருக்கலாம். இதாங்க இயேசு கிறிஸ்துவின் சிந்தை அவனுக்கு இருந்தது. எத்தனை தடவை ஏதோ வஸ்திரத்தின் தொங்கலை வெட்டிட்டான். ஆனாலும் பதறி போய் பேசுகிறான். அவனை கொண்டு போட்டிருக்கலாம். அல்லேலூயா. மலை மேல போய் இருந்து ராஜாவே கூட்டு காண்கிறான். அல்லேலூயா. அவனுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது, சமயம் கிடைச்சது. ராஜாவாய்க்க ஜனம் யார் பக்கம் இருந்தது? சவுல் ராஜாவின் பக்கம். தேவன் அல்லவா எனக்கு கனப்படுத்த வேண்டும்.
தேவனால் வரக்கூடிய மகிமையை அதிகமாக அவன் விரும்பி இருக்கிறான். கொண்டுட்டு வந்து சொல்றான், கிரீடத்தையும் அஸ்தகடத்தையும் அந்த புயத்துல, அந்த சவுல் ராஜா கட்டியிருந்த புயத்துல அந்த என்னது அந்த அஸ்தகடமா அதுக்கு அதையும் எல்லாத்தையும் எடுத்து வாரான். அல்லேலூயா. அவனை சந்தோஷப்பட்டானா? 2 சாமுவேல் புத்தகத்துல வாசிக்கிறோம்னா அதிகாரத்துல 2 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது நான் அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவருடைய போய் நின்று அவரை கொண்டு போட்டேன். பிற்பாடு அவர் தலையின் மேலே இருந்த முடியையும் அவர் உயரத்தில் இருந்த அஸ்தகடத்தையும் எடுத்துக்கொண்டு அவைகளை இங்கே என் ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்தேன். அப்பொழுது தாவீது அவனோடு இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு சவுலோன் குமாரனி யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்தபடியினாலே புலம்பி எழுந்து சாயங்காலம் மட்டும் உபவாசம் இருந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது அதை தனக்கு அறிவித்த வாலிபனை பார்த்து, நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் அந்நிய ஜாதியுடைய மகன், நான் அமலேக் என்றான். தாவீது அவனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகத்தை கொண்டு வரும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமல் போனது என்ன என்று சொல்லி வாலிபன் ஒருவனை கூப்பிட்டு நீ கிட்ட போய் அவன் மேல் விழுந்து அவனை வெட்டி என்றான். அவனை வெட்டினான், அவன் செத்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தேவனால் வரக்கூடிய மகிமையை அதிகமாக விரும்பி இருக்கிறார். மனுஷரால் வரக்கூடிய மகிமையை அவன் விரும்பல. ஆகவே தான் தாவீதுக்கு அவனுடைய புயம் வெளிப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு தீர்க்கமாக வெளிப்பட்டிருந்தால்தான் என்ன சொல்கிறார்? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு நோக்கி பார்க்கிறேன், அவன் என் வலது பாரசத்தில் இருப்பதனால் நான் அசைக்கப்படுகிறேன். அவருக்கு அவன் புயம். அநேகருக்கு தேவனுடைய சத்தியம் வெளிப்படாது, அநேகருக்கு பரிசுத்தாவுடைய வல்லமை வெளிப்படாது, அநேகருக்கு தேவனுடைய வார்த்தை வெளிப்படாதுங்க. எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும் ஒருவனுக்கு வெளிப்படவே செய்யாது. 1000 சத்தியத்தை பேசலாம், ஆனால் நீ தேவனுடைய மகிமையை விட்டுட்டு மனுஷனுக்கு வரக்கூடிய மகிமையை நீ தேடிக்கொண்டு அதிகமாக விரும்பினால் இந்த சத்தியம் உனக்கு புரியாது. ஓ, கண்ணு குருடாக இருக்கும், இறுதி அடைக்கப்பட்டதாகவே இருக்கும். அல்லேலூயா. 1000 பிரசங்கத்தை நீ கேட்கலாம், தேவ வார்த்தையுடைய வல்லமை உனக்கு வெளிப்படாது. வேதத்தின் மகத்துவமான வல்லமை வெளிப்படாது. ஏன்? தேவனுடைய மகிமை விரும்ப வேண்டும். தேவனுடைய மகிமை விரும்பினால் இந்த பரிசுத்தாவுடைய வல்லமை வெளிப்படுகிறது. அதனால நீங்க பரிசுத்தாவுடைய வல்லமை உனக்கு வரக்கூடிய எதிரான எண்ணங்கள் எல்லாம் ஈஸியாக நீ ஜெயிச்சிடலாம். உனக்கு எதிராக வரக்கூடிய சிந்தைகள், போராட்டங்கள் எல்லாம் பரிசுத்தாவுடைய வல்லமை கொண்டு நீ ஜெயிச்சிடலாம். Get out in the name of Jesus. உடனே கட்டளை எடுக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உடனே உனக்கு அந்த புயம் வெளிப்பட வேண்டும். ஏன் வெளிப்பட பிடிக்கிறது? ஏன் உன் வாயை குழப்ப? ஒரு சம்பவம் நடந்தவுடன் வாயை குழப்புகிறது. பதட்டம், பதறுகிறாய், சலித்து போய்விடுகிறாய். ஏன் அவருடைய புயம் வெளிப்பட பிடிக்க வார்த்தை வல்லமை ஏன் வெளிப்பட மாட்டேங்கிறது? புதிய ஏற்பாட்டு காலத்துல வார்த்தை பரிசுத்தாவியானவர், அதுதான் அவருடைய புயமாக வெளிப்படுகிறது. ஏன்? தேவனுடைய மகிமையை விரும்ப வேண்டும். அதிகமாக மனுஷனுக்கு வரக்கூடிய, மனுஷரால் வரக்கூடிய மகிமை அதிகமாக விரும்பப்படாது.
அந்த சீமை கல்ல இருந்து கொண்டே அவர் தூசிட்டு வாரான். அபிசாய் அவன் தலையை எடுக்கணுங்கிறான். தாவீது சொன்னது, கர்த்தர் அவனை தூசிக்கும்படி அவனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். கர்த்தர்ல கட்டளையிட்டு இருக்கிறார்ப்பா. அவனுக்கு இருந்த தேவனால் வரக்கூடிய மகிமையை தான் தேடலாம். அதிகமாக மனசில் வரக்கூடிய நான் சுய பலத்தை அவன் காமிக்கல. அப்ப விசுவாசத்தை அவன் சரியா அறிக்கை செய்யறான். தேவனால் வரக்கூடிய மகிமையை அதிகமாக தேடுவர்கள் விசுவாச அறிக்கை செய்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷரால் வரக்கூடிய மகிமையிலும் தேவனால் வரக்கூடிய மகிமையை அதிகமாக விரும்புகிறவர்கள், விரும்பணும், அதை விரும்புகிறவர்கள் விசுவாச அறிக்கையை சரியாக செய்வார்கள். அவன் விசுவாச அறிக்கையை சரியா செய்யலாம். ஒவ்வொரு இடத்திலையும் தாவீது பாருங்க, அவன் விசுவாச அறிக்கை செய்து கொண்டே வருகிறான். ஆகவேதான் பரிசுத்தாவியானவர் யாரோடு கூட இருக்கிறார்? தாவீதோடு கூட. தாவீதோடு கூட பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். சவுலோடு கூட பரிசுத்தாவியானவர் கிடையாது. சவுல் கையில பட்டயம், தாவீது கையில சுரமண்டலம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்? பரிசுத்தாவியானவர் அவனுக்கு வெளிப்பட்டிருக்கிறார். இந்த நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் உனக்கு வெளிப்பட வேண்டும். பலவிதமான பிரச்சனைகள் கடைசி காலத்தில் நாம் இருக்கிற நாட்கள்ல அதுக்கு பரிசுத்தாவினுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். நீ தேவனுடைய மகிமையை விரும்ப வேண்டும். மனுஷரால் வரக்கூடிய மகிமையை நீ அதிகமாக விரும்பின, நிச்சயமாக அவருடைய பரிசுத்த வல்லமை வெளிப்படவே வெளிப்படாது. பரிசுத்தாவுடைய வல்லமை வெளிப்பட இந்த நாட்கள்ல பரிசுத்தாவுடைய வல்லமை ஒவ்வொரு தனி மனிதனுக்களையும் வெளிப்பட வேண்டியது. ஏதோ நான் ஆராதனை நடக்கும்போது மாத்திரமல்ல, இந்த நாட்கள்ல பரிசுத்த வல்லமை ஆவியானவர் நிரம்பி இருக்கிறது. ஒரு நேரத்துல மட்டுமல்ல. அல்லேலூயா, எப்போதும் நிரம்பி ஜீவிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எப்போதும் நீ தேவனுடைய மகிமையை நீ அதிகமாக விரும்பினால், மனுஷனுக்கு வரக்கூடிய மகிமையிலும் மனுஷரால் வரக்கூடிய மகிமையிலும் தேவனால் வரக்கூடிய மகிமையை நீ அதிகமாக விரும்பினால் நிச்சயமாக அவருடைய பரிசுத்தாவுடைய வல்லமை உனக்கு வெளிப்படும். நீ உன் அறிக்கையை சரியாக செய்வாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அறிக்கைய உனக்கு ஜெய ஜீவியத்தை கர்த்தர் தருகிறார். ஒரு தேவனுடைய சமூகத்துல நான் வருவோமா? கர்த்தாவின் நாள்ல எங்களோட பேசின உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. Thank you, Jesus. Oh, praise the Lord. धन्यवाद. யாருக்கு அவருடைய வெளிப்படுகிறது? हालेलुया. பராக்கிரம் செய்யக்கூடிய ஓங்கிய புயல் யாருக்கு உனக்கு பரிசுத்தாவுடைய வல்லமை வெளிப்படுகிறது. இந்த நாட்கள்ல அனாதி தேவன் உனக்கு நித்திய உயர்த்துக்கு ஆதாரமாக இருக்கிறார். அவரே உனக்கு நித்திய மகிமைக்காக அழைத்தவர். அவரே உனக்கு ஆதாரமாக இருக்கிறார். அந்த தேவன் வேதம் அனாதி தேவன், அவர்தான் உனக்கு அழைக்கலாம். அவர் நீ தேவனுடைய மகிமையை அதிகமாக தேடு. மனுஷனால் வரக்கூடிய மகிமையிலும் தேவனால் வரக்கூடிய மகிமையை நீ அதிகமாக விரும்பு. நீ எதை விரும்பிக் கொண்டிருக்கிறாய்? மனுஷனால் வரக்கூடிய மகிமையை விரும்பினால் அதர்சமான தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய வல்லமை உனக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது. சவுலுக்கு கிடைக்காமல் போய்விட்டது, தாவீதுக்கு கிடைத்தது ஜெய ஜீவியம். அனாதி தேவன் நம்மளுக்கு அடைக்கலமாக நித்திய உயர்த்துக்கு ஆதாரமாக தாவீதுக்கு வெளிப்பட்டாரே.
உங்களுக்கு வெளிப்படுவார். ரீகாமாலா சகாராதிரா விகல்வாரா சகாரிரா ரகாஸ்மாதி கானாம் விகல்வாரா விகஸ்பரி Yes, Lord. Yeah, Jesus. Hallelujah, धन्यवाद स्तुति हो। Amen. Yes, Lord. உங்க நாமம் மகிமை வேண்டும் கர்த்தாவே. உங்கள் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஜெபிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். கரகங்கள் இருளை பார்க்கிறோம் வெளிச்சத்தை நீ அதிகமாக விரும்பாது. வெளிச்சத்தை பார்க்கிறோம் நீ இருளை அதிகமாக விரும்பாதே. வெளிச்சத்தை பார்க்கிறோம் இருளை நீ அதிகமாக விரும்பினால் சபாலா காலாதினம் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய மகிமையிலும் மனுஷால் வரக்கூடிய மகிமையை நீ அதிகமாக விரும்பாதே. கர்த்தருடைய புயம் வெளிப்படாது. தேவ புயம் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னார். நீ தேவனுடைய மகிமையை அதிகமாக விரும்பு. தேவனுடைய ஒளியை கர்த்தருடைய வல்லமை உனக்கு வெளிப்படுகிறது. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. திருச்சபை வெளிப்படுகிறது. ஊழியர்கள் வெளிப்படுகிறது. கூடாரங்கள் வெளிப்படுகிறது. எல்லா சத்துருவோனுடைய வல்லமைகள் துரத்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறே. நீ சொல்லாமல் கேட்கிறீர்களோ எல்லா அதிகாரங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்குகிறேன். தேவனுடைய வல்லமை வெளிப்படும். கிருபை நிறைந்த நல்ல
ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளிலேயும் கூட தேவ ஆவியானவர் என்னோட இடைப்பட்டு அப்படியே உடைய புயம் உடைய வல்லமை இந்த நாட்களை எங்கள் கூடாரங்களிலே தேசங்களுக்குள்ள சபைகளுக்குள்ள வெளிப்படுகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஒருவரையும் ஆசீர்வதிப்பார்.